வணக்கம். காலி ஆகிறதா நாம் தமிழர் கட்சி? என்னடா வன்மத்தை கொட்ட வந்துட்ட அப்படிங்கிறீங்களா? நிஜமாவே சொல்றேன். நம்மளுக்கு அந்த கட்சி மேல பேரன்பும் இல்லை, பெருங்கோபமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. நடக்கிற விஷயங்கள பத்தி பேசாம வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஒவ்வொருத்தரா பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகிட்டே இருக்கிறதுனால, சில கருத்துக்கள் பொதுவா சமூக வலைதளங்கள்ல நெறைய பேர் பேசுறாங்க. நம்ம நேர்ல மீட் பண்றப்போ சில பேர் சொன்னது ரொம்ப வருத்தமா இருந்தது. அதனால சில விஷயங்கள என்னுடைய கருத்து, என்னோட பார்வைன்னு சொல்லிட்டு வைக்க வந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்கிறது? இதான் முதல் முறை நாம் தமிழர் கட்சியிலருந்து ஆட்கள்லாம் வெளில போறாங்களா? ஒரு 15 வருடம் பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 வருடமும் இதில பயணிச்சவங்க, இவங்கலாம் போவாங்களா? அப்படின்னு நெனச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சிய விட்டு விலகி போய் அரசியல விட்டே விலகியிருக்காங்க. இல்ல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு கட்சியில போய் சேர்ந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ, இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து இந்த காலகட்டத்தில விலகுறதுக்கான காரணத்த பத்தி மட்டும் தான் பேச போறோம். இதற்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்தீங்கன்னா, அட்டாப்சி பண்ண போறதில்ல. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறமா நெறைய பேர் நாம் தமிழர் கட்சியிலேருந்து விலகுறத நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? அதற்கான காரணம் என்ன? குழந்தைய கேட்டா கூட சொல்லிரும். 1 எப்பவுமே மனுஷன் ஒரு சந்தர்ப்பவாதி. இப்ப நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் நமக்குள்ள இருப்பான். அப்படி இல்லன்னா பொழைக்கவே முடியாது. சர்வைவல் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசமே இல்ல அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளால அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளையும் தள்ளவே முடியாது. நான் தியாகி, நான் நல்லவன்னா அப்படியே உட்கார்ந்துருக்க வேண்டியது தான். வாயுள்ள புள்ள தான் பொழைக்கும்ன்ற மாரி ஒரு விஷயத்த தான் சொல்ல வரேன். அப்படி இருக்கிறப்போ, நாம் தமிழர் கட்சியில இவ்வளவு நாள் பயணிச்சாங்கல்ல, ஏதோ காசுக்காக பயணிச்சாங்களா? இல்ல அது பதவிக்காக பயணிச்சாங்களா? ஒரு உணர்வு, நம்ம மொழி உணர்வு, தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தின் மேல இருக்க பற்று, காதல், தீராத பாசம். அதற்காக பார்த்தீங்கன்னா, எடுத்துக்கிறதோட அதிகமா குடுத்து தான் பயணிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு முதல் கேட்டகரி அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சலிப்பு ஏற்பட்டிருக்கும். இதற்கு மேல தமிழ் தேசியத்துக்கு உண்டான வழி இல்ல போல இருக்கு. இந்த கட்சியில தமிழ் தேசியத்த நம்ம வளர்த்தெடுக்க முடியாது போல, அந்த இலக்க நோக்கி அடைய மாட்டோம் போலன்னு சொல்லிட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல வெளில போயிருப்பாங்க. இல்ல வேற ஒரு கட்சியில சேர்ந்திருப்பாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, ஆதாயத்துக்காக இருந்திருப்பாங்க. அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல. வேற ஒரு இடத்துல ஆதாயம் கிடைக்குது அப்படிங்கிறப்போ போயிருவாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையில இப்ப நம்ம போயிட்டு இருக்க ப்ரொஃபஷன், அதாவது வேலைன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சித்தாந்த கட்சி கூட பயணிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கிறப்போ நம்ம வேலைக்கு நெறைய இடர்கள் வருது அப்படிங்கிற பட்சத்தில தொடர்ந்து இந்த கட்சியில செயல்பட்டோம் அப்படின்னா, ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைஞ்சிருவோம். அதனால நான் பொழப்ப பார்த்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியான டிவிகேல கூட போய் சேர்றாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு பேட்டர்ன் நல்லா தெரியுது. நான் பெயர் சொல்லி இவர் போனார், அவர் போனார்ன்னு சொல்ல விரும்பல. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் இப்போ போனவங்க எல்லாருக்கும் முன்னாடியிலேருந்து பயணிக்கிற ஒருத்தர், அவருடைய நண்பர். திரைத்துறையிலயும் இருந்தவர். இப்போ டிவிகேல இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு சீமான் அவர்கள பத்தி பேசினது, கட்சிய பத்தி நெறைய தகவல்லாம் சொல்றாரு. அதில எது உண்மை, பொய் அப்படிங்கிறதையும் தாண்டி, எவ்வளோ காலம் பயணிச்சிருப்பாரு. எவ்வளோ நல்லது கெட்டது சீமான் அவர்கள் கூட அவரும் பார்த்திருப்பாரு. ஸோ அவர் வெளில போறாரு அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு கசப்பான சந்தர்ப்பம் நிலவி இருக்கலாம். ஏதோ பார்த்தீங்கன்னா, தவிர்க்க முடியாத ஒரு காரணமா இருந்திருக்கலாம். அதனால வெளில போறாரு அப்படிங்கிறதையும் தாண்டி, ஒருத்தங்க நம்ம கூட இருக்காங்க அப்படின்னா, நம்மள பத்தி நல்லது, கெட்டது தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அது பிசினஸா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, அவங்கள நம்ம வெளியில விட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில நம்மளோட வீக்னஸ், நம்மளோட பிரச்சனைகள், நம்மளோட செஞ்ச தவறுகள் எல்லாத்தையும் வெளில போய் சொல்லுவாங்க தான். அத தான் அவர் பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஊடகவியலாளர் கூட உட்கார்ந்து சொன்னது மட்டும் இல்லாம, இப்போ அதிகமா நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சியை அதிகமா ஏளனம் செய்யக்கூடிய டிவிகேல போய் சேர்ந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏ சீட்டுக்காக கூட நின்னாரு. ஏதோ எல்லாருமே ஜெயிச்சாங்க. அவர் ஏன் ஜெயிக்கலன்னு தெரியல. தன்னுடைய உருவத்த மாத்திட்டு பார்த்தீங்கன்னா, கொள்கையை மாத்திட்டு நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்காரு. ஸோ, அவர் சொல்லக்கூடிய குறைகள் இருக்கலாம். அதுல எல்லாமே உண்மைன்னு ஆயிராதுல்ல. அதே மாரி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிற முடியாது. அதே மாரி தான் இப்போ இந்த தேர்தலோட முடிவுக்கு அப்புறமா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் போறாரு. ஸ்டாலின் வீட்டுக்கு போறாரு, அன்புமணி வீட்டுக்கு போறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்டு வைகோ வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சீமான் வீட்டுக்கு போறப்போ பார்த்தீங்கன்னா, அங்க போயிட்டு அவர் பேசிட்டு வெளில வரப்போவே இயக்குனர் களஞ்சியம் அவர் கைய பிடிச்சிட்டே பேசிட்டே வருவாரு. என்னன்னா திரைத்துறையில இருந்திருக்காங்க. விஜய் அவர்களோட படத்துல ஏதாவது ஒரு படத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருப்பாரு அவரு. அதனால அவருக்கு பரிச்சயம் அப்படிங்கிறத தாண்டி பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு அளவலாவல் இருந்துச்சு. ஒரு நட்பு பாராட்டிட்டு இருந்தாங்க. எனக்கு அப்பவே தோணுச்சு, நல்ல சிங்க்ல இருக்காங்களே, சீக்கிரமா நம்ம நினைக்கிறது நடந்துரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேத்த மாதிரியே நடந்துருச்சு. அப்புறம் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சிக்காக பார்த்தீங்கன்னா, ஒரு ஊடகவியலாளர் பேசிட்டு இருந்தாரு. அவரும் பார்த்தீங்கன்னா, இப்ப ரூட்ட கொஞ்சம் மாத்தி எடுக்கிறாரு. இந்த மாதிரி நெறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இப்போ விலகுறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா கூட போயிட்டு இணையணும் அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துல தாவேகான் மட்டும் இல்லங்க, வெற்றி அடைஞ்சாலும் ஒருத்தர் கூட போய் இணையறது அப்படிங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட் குவாலிட்டி தான். அத நம்ம எல்லா நேரத்திலயும் நியாயப்படுத்திட முடியாது. ஏன் தெரியுமா? தாவேகாவை பொறுத்தவரைக்கும்
நம்ம அந்த கட்சியோட கொள்கைகளில் உடன்பாடு இல்லை, அந்த கட்சி மேலே நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சும்மா அவங்க மேலே வந்து எகிரி போய் கடிக்கிறதும் இல்லை, அதற்காக வந்து முட்டும் கொடுக்கறதில்ல, வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் இந்த ஆட்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் தாவேக்கால இருக்கிறவங்க மேலே எனக்கு யார் மேலெல்லாம் மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஜமாவே சொல்கிறேன், சர்க்காஸ்டிக்கெல்லாம் இல்லை, இந்த தேர்தல் முடிவுக்கு முன்னாடி எவ்வளோ காழ்ப்புணர்ச்சி எல்லாருமே வச்சு கலாய்ச்சாலும் கிண்டல் பண்ணாலும் எவ்வளோ வந்து வசவு சொற்கள் பயன்படுத்தினாலும், அதுவும் கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியில் இருக்கிறதே ஒரு பாவம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கவங்க எல்லாரும் தற்குறின்னு சொன்னாலும், விஜய் அவருடைய ரசிகர் மன்ற காலகட்டத்தில் இருந்து அந்த மே 4th ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் யாரெல்லாம் அந்த கட்சியில் போய் இணைந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து அவர் கூட அந்த கட்சியில் இருந்தாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் எனக்கு வந்து கண்மூடித்தனமான மரியாதை. அது வந்து ஒரு ரசிக மனப்பான்மையாக இருக்கலாம், விஜய் மேலே இருக்கலாம், அன்பாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு புதிய கட்சி நம்ம அந்த மாற்றத்துக்காக பயணிக்கணும்னு இருக்கலாம். எந்த ஒரு காரணம் சொன்னாலும் அந்த கட்சிக்கு இந்த வெற்றி அடையத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் போய் சேர்ந்தாங்க அவங்க மேலே நிஜமாவே மரியாதை. ஆனால் வெற்றின்னு ஒன்று அடைஞ்சோன்னே அன்னைக்கு என்னைக்கு மோய 4லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈசல் போல் எல்லாருமே பனையூரை நோக்கி வந்து பயணம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க எந்த கட்சியில் எந்த பதவியாக இருந்தாலும் விட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி. ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து யாரெல்லாம் இந்த வெற்றிக்கு அப்புறமா போய் ஒட்டிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க மேலே நம்மளுக்கு வந்து ஒரு மரியாதையே இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இருந்து நாளைக்கு வேற யாராவது ஜெயிச்சா அங்கேயும் போகிறதுக்கு அவன் வந்து அசரவே மாட்டான். அதை வந்து விஜய் அவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா தலைமையில் இருக்கவங்களும் வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே தான் சீமான் அவர்களுக்கும் வந்து பொருந்தும். இவ்வளோ நாள் உங்கள் கூட பயணிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இவ்வளோ நாள் கூட இருந்தாங்களேன்னு ஒரு சைட் சந்தோஷப்படலாம். போயிட்டாங்க அப்படின்னா உங்களோட பயணத்தை நீங்கள் வந்து தொடரலாம். இதில் நான் ஏன் வந்து வரிஞ்சு கட்டிட்டு பேசியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் கட்சி எப்படி போனால் நமக்கு என்ன அதில் நம்மளுக்கு எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு இல்லை, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ, சரியா? ஆனால் இதில் நிறைய பேர் வந்து தமிழ் தேசியத்தின் தோல்வி அப்படின்னு சொல்கிறதா நம்மளால ஏற்றுக்க முடியாது. நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் அரசியல் இயக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால எல்லாருமே ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் போய் மாட்டிக்கிறாங்க. தமிழ் தேசியம்னா நாம் தமிழர், நாம் தமிழர்னா தமிழ் தேசியம்னு. தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சி நிறைய கொள்கைகளில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தை வந்து முன்ன கொண்டு போய் நிறுத்தது மட்டும் இல்லாமல் தமிழ் தேசியம்ன்ற வார்த்தையை வந்து இன்னும் பரவாயில்ல என்னோட வாய்க்குள்ளேயும் வந்து போயிட்டு உபயோகிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் பங்கு இருக்காது. யாருமே அங்கிட்ட எடுத்துக்கவே முடியாது, நான் சொன்னாலும் சொல்லனாலும். ஆனால் நம்ம ஒன்று ஸ்ட்ரிக்டாக சொல்கிறோம், பல பேருக்கு இதனால் கோபம் கூட வரலாம். தமிழ் தேசியத்தின் தோல்வி அப்படின்னு சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு இருக்கு, இல்லைன்னா போயிருச்சுன்னா தமிழ் தேசியம் போயிருமா நீங்க சொல்லுங்க. அதனால நாளைக்கு இன்னொரு இயக்கம் கூட வந்து தமிழ் தேசியத்தை கூட்டிட்டு வந்து அவங்க வேற ஒரு பாதையில போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இதோட இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லலாம். ஏன்னா இலக்கை கூட வந்து அடையலாம். அது நம்ம கையில இல்லை இல்லையா, நம்மளுக்கு எப்படி தெரியும்? மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆளக்கூடிய தாவேக்கா வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி இல்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா ஈஸியாகவே வந்து தெரியுது. அவங்கள பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு கொள்கைக்குள்ளேயும் போய் மாட்டிக்காமல் இன்றைக்கி என்ன மேட்ரு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கேற்ற மாதிரி இஷ்யூ பேஸ்டாக ஸ்ட்ராட்டஜி பேஸ்டில் அவங்க வந்து போயிட்டு இருக்காங்க. அதில் எல்லா தலைவர்களையும் உள்வாங்கிட்டு பேனரில் மட்டும் வச்சுக்கிட்டு முழுக்க விஜய் அவர்களுடைய கட்சியாக அது வந்து செயல்பட்டுருக்கு. அவர் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிறது இப்போ பரவிட்டுருக்குன்ற தெரிஞ்சுதான் அவருக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்தவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் இரு கண்களில் ஒரு கண்கள் தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போயிட்டார். அதுக்காக ஒரு தமிழ் உணர்வு இல்லாத ஒரு முதல்வர்னு சொல்ல தமிழ் தேசிய கட்சியா அவரே வந்து பாக்குறாரா அப்படின்னு தெரியல. அதே மாதிரி நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போயிட்டு இருக்கிற அந்த பாதை அப்படிங்கிறது அவ்வளவுதான்ப்பா, நாம் தமிழர் கதை முடிஞ்சிச்சு, அவங்களுக்கு ரிவைவலே இல்லை, இனிமேல் எழுந்து வர முடியாது அப்படின்னு நான் ஏளனமாகவும் அவங்களை குறைந்து மதிப்பிட்டும் பேசல. ஆனா தமிழ் தேசியத்தின் தோல்வியா நாம் தமிழர் கட்சியோட தோல்வியையும் சரிவையும் தேய்தலையும் நம்மளால வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். அதையும் தாண்டி எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷனா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம், இல்லை எந்த ஒரு இயக்கமா இருக்கலாம், அங்கே வந்து ஒரே பேட்டர்னில் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்கே இன்ட்ராஸ்பெக்ஷன், அந்த தவறு என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்ட் இல்லை, யாருமே வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. ஸோ விமர்சனம் பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தலைவராக இருந்தாலும் அது சீமான் அவர்களாக இருக்கட்டும், முதல்வர் விஜயா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அப்படி பேசிட்டாங்கனாலே கடிக்க வராங்க அப்படின்னா அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. யாரை செஞ்சாலும் தவறு தான், சரிதான் அப்படிங்கிற பட்சத்தை நாம் தமிழர் கட்சியில் ஒரு பேட்டர்னாக நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு சீமானவர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் நான் குற்றம் சொல்லலை. என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க சரி பார்த்து ஆராய்ந்து அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில், தங்களை வந்து பார்த்தீங்கன்னா உருமாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஒரு எப்படி சொல்லுவாங்க, இன்கார்னேஷன் சொல்லுவாங்க, இன்னொரு ஒரு அவதார், அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக தங்களை உருமாற்றிட்டு வந்தால் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதை கொள்கையில் வந்து சமரசம் செஞ்சுக்க சொல்லலை. அவங்களோட நடைமுறையில் அந்த கட்சியில் இருக்க அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஹெய்ரார்கி, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அதை வந்து சரி செஞ்சுக்கிட்டா மீண்டும் அவங்க ரிவைவ் ஆகி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவான பார்வையில் தான் பார்க்குறோம். மற்ற மாதிரி தான் சான்ஸ் சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி தான் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம சொல்ல. எந்த ஒரு தோல்வியிலிருந்தும் எந்த ஒரு இடத்துல இருந்தும் யாரால வேணால் வந்து எழுந்து வர முடியும். பட் அதுக்கான சரியான பாதையை வந்து தேர்ந்தெடுக்கணும், தவறை உணரணும், சரி செய்யணும். இல்லை இருமாப்போட நான் சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லாமல் எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் போனால் முடுசந்தல் தான் போய் நிற்கணும். அப்படி
ரொம்ப இருமாப்போட தலைகணத்தோட அடுத்த வாட்டியும் ஆட்சிக்கு நம்ம தான் வருவோம்னு நினச்சா திமுக தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பிறை நிலா மாதிரி தேய்ந்து போயிட்டே இருக்கிற ஒரு காலகட்டம். அதுக்காக அவங்களுக்கு முழுசாக அழிஞ்சு போயிடுவாங்களான்னு கேட்டால் அதுக்கு காலம் தான் வந்து பதில் சொல்லணும். இந்த சூழ்நிலையில் நாம் தமிழர் கட்சியை மட்டும் நம்ம சொல்ல, ஆப்பர்ச்சுனிஸ்ட்டாக யாரெல்லாம் இருக்காங்க, அதிமுகவில் இருக்கவங்க, ஏன்னா அவங்க ரொம்ப கிளியராக நம்பினாங்க ஜெயிச்சிரும், அட்லீஸ்ட் செகண்ட் பிளேஸ்க்கு வந்துடும், தேர்ட் பிளேஸ்க்கு போனவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கிறப்போ அந்த கட்சியோட தலைமை மேலே அவங்களுக்கு அதிருப்தி ஏற்படுது. அங்கே இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கடைஞ்செடுத்த அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுனால இதான் சான்ஸ்னு சொல்லிட்டு டக்குன்னு பெல்ட்டி அடிக்கிறாங்க. அந்த பெல்ட்டிலாம் அடிச்சுட்டு நிறைய பேர் போகிறாங்க. அதாவது நீங்கள் தவழ்ந்து தானே போவீங்க, நாங்கள் பறந்தே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாசல் போய் தத்தி போய் அப்படியே விழுறாங்க. ஸ்டண்ட் மேனே தோற்றுருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் மட்டும் இல்லாமல் எல்லாருமே இன்னைக்கு லைட்டு கிட்ட ஈசல் போகிற மாதிரி வந்து வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு பதவியில் இருக்க தாவேகா கிட்ட வந்து போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏற்கனவே அரசியலில் நடந்தது தாங்க. தாவேகாவுக்கு வந்து எல்லாருமே படையெடுக்கிறாங்க அப்படிங்கிறது அரசியல் வரலாற்றிலே தான் முதல் முறை அப்படின்னு இல்லை. ஜெயிச்ச பக்கம் எல்லாரும் போக தான் வந்து செய்வான். அப்படிங்கிற பட்சத்தில் இது ஒரு பாசிட்டிவாக எப்படி பார்க்கலாம்னா, எவன்லாம் கடைசி வரைக்கும் கூட நின்னான், எவன்லாம் நிற்கிறான், எவன்லாம் உண்மையான விசுவாசி அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் நம்மளோட தவறு எப்படிலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இன்னொரு ஆஸ்பெக்டில் யாரெல்லாம் துரோகி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்து போகிறவங்க எல்லாருமே துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் அவங்க நம்மளை சப்போர்ட் பண்ணி பேசினாங்க அப்படிங்கிறனால அவங்கள புகழ்ந்து பேசிட்டு போயிட்டாங்க அப்படின்னோன்னா வசவு சொற்களை பயன்படுத்தி அவங்க குடும்பத்தை பற்றி பேசுறது, அசிங்கமாக பேசுறது அப்படிங்கிறது இன்னும் வீழ்ச்சிக்கு மட்டுமே வந்து வழிவகுக்கும். இது வந்து நாம் தமிழர் கட்சி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சொல்கிறேன், இது வந்து தமிழ் தேசியத்திற்கான ஒரு தோல்வியோ சரிவோ இல்லை. தமிழ் தேசியம் என்றைக்குமே வந்து நிற்கும். என்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியத்தோட தேவையை வந்து உணராமல் மக்கள் வந்து ஒரு சைடில் போயிட்டு நின்று பிரச்சனையில் மாட்டிட்டு தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கி காப்பாற்றணும்னா இந்த கொள்கை, இந்த சித்தாந்தம் இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண மட்டும்தான் முடியும் அப்படின்னு உணர்றாங்களோ அன்றைக்கி தமிழ் தேசியத்தை யாருமே தூக்கி நிறுத்த தேவையில்லை. தமிழர்கள் எல்லாருமே அந்த சைடு தான் வந்து நின்றுவாங்க. அன்றைக்கி தமிழ் தேசியத்தோட வெற்றி பாதை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிக்கும். அது கூடிய விரைவில் கண்டிப்பாக நடக்கும். யோ என்னையா முதல்வர் வந்து அவர் தான் இருப்பாராமே எப்போவுமே அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் வந்து விஜய் அவர்களை வந்து வீழ்த்திட்டு யாராவது வர முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அது வந்து எப்போவுமே எனக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுப்பேன் அந்த ஒரு லைன், இன்னும் கேம் முடியல பாஸ்.